ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் தனுசு ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான், அது அவர் தனுசு ராசிக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய ராசிக்கும் 4ஆம் இடமான மீனத்திற்கும் அதிபதியே வந்து குரு பகவான் தான். அவர் இப்போ வந்து 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு வீடு வாங்குறதுக்கு, ஒரு வாகனம் வாங்குறதுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வேலை தேடுறதுக்கு, இதுக்கு எல்லாத்தையுமே வந்து முயற்சிகள் பண்ணுவீங்க. இது எல்லாமே சக்ஸஸ் ஆகுங்க. புதுசாக ஒரு வாகனம் வாங்கலாம், கடன் வாங்கி ஒரு வாகனம் வாங்குவீங்க, பேங்க் லோன் போட்டு. ஆமாங்க, இந்த டயத்தில் எல்லாரும் பேங்க் லோன் போட்டு தானே வாகனங்கள் வாங்குறோம், டியூ கட்டி தானே வாகனங்கள் வாங்குகிறோம். அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. புதுசாக வந்து ஒரு வேலைக்கு போகலாமா, தாராளமாக வேலைக்கு போகலாம், புதிய வேலைக்கு போகலாம், புதிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணலாம். புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாமா, தாராளமாக புதுசாக தொழில் தொடங்கலாம். தொழில் தொடங்குங்க. அந்த தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும், எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த மாதிரி வந்து தொழிலில் இந்த டயத்துக்குள்ளே இந்த விஷயங்களை எல்லாம் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணுவோம் இல்லைங்களா, அது எல்லாமே நடக்குங்க இந்த டயத்தில். புதிய வேலை வாய்ப்பு. அது மட்டும் இல்லைங்க, 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு குரு பகவான். உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்திற்கும் பூர்வீக புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்திற்கும் அதிபதி செவ்வாய். அவருமே பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய சேர்க்கை பெறுகின்றார். இவங்களுடைய 7ஆம் பார்வை ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல பதியுது. இந்த டயத்தில் தனுசு ராசிக்காரங்க வெளிநாட்டு வேலைகளுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். வெளிநாட்டு வேலைக்கான முயற்சிகள் எடுக்கலாம். மாணவர்கள் வெளிநாடு படிப்பதற்கு வந்து தாராளமாக போகலாம். வெளிநாட்டு அதாவது படிப்புக்கு வந்து தாராளமாக போகலாம். நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள், தாராளமாக பண்ணுங்கள். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி யார் அப்படின்னா சந்திர பகவான் வந்து இந்த வார ஆரம்பத்தில் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு. அப்புறம் 2 நாட்களுக்கு பிறகு 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுற அந்த டயத்தில் உங்களுடைய முயற்சிகள், வேலை சம்பந்தமான முயற்சிகள், தொழில் சம்பந்தமான முயற்சிகள், இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவீங்க. புதுசாக வந்து ஒரு வேலை கிடைக்கும், புதுசாக ஒரு தொழில் தொடங்குவீங்க. வெளிநாடு வாய்ப்புகள் வந்து இந்த டயத்தில் கரெக்டாக கிடைக்கும். இந்த டயத்தில் வந்து நீங்கள் வெளிநாட்டு போகிறதுக்கு அப்ளை பண்ணுங்கள். மாணவர்களாக இருந்தாலும் சரி தான், தொழில் தொடர்பான விஷயமா இருந்தாலும் சரி தான், இல்லை பின்ன வந்து ஒரு வேலைக்கே வந்து வெளிநாட்டுக்கு போகலாங்கிற ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க இல்லையா, இதெல்லாமே வந்து இந்த டயத்தில் அப்ளை பண்ணுங்கள். இந்த டயத்தில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானாதிபதி யார் அப்படின்னா வந்து சுக்கிர பகவான். உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி சூரிய பகவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி, 7ஆம் இடத்திற்கும் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா வந்து புதன் பகவான் தான். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போது 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்பாராத விஷயங்கள், எதிர்பாராத நல்ல விஷயங்கள், எதிர்பாராத சின்ன சின்ன லாபங்கள், இது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். 8ஆம் இடத்திலிருந்து இவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்புங்க. தாய்மாமன் மூலமாக லாபம் தொழிலில். தாய்மாமன் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுப்பாரு. அவர்கிட்ட போய் வந்து ஒரு உதவி ஒன்று கேளுங்க, அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய நண்பர்கள்ட்ட கேளுங்க, நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்கள் அப்பா கிட்ட கேளுங்க, அப்பா மூலமாக வந்து நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைவி மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். இது எல்லாமே வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல வந்து சூரியன், சுக்கிரன், புதன் இவங்களுடைய சேர்க்கை வந்து 8ஆம் இடத்துல. அப்போ தேவையில்லாத சின்ன சின்ன சச்சரவுகள் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் கொஞ்சம் வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஆனால் இவங்களுடைய 7ஆம் பார்வை வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல பதிகிறதுனால உங்களுடைய வருமானத்தில் குறைவுகள் இருக்காது. அரசாங்கத்தின் மூலமாக நல்ல வருமானம் வரும். தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். எடுத்துக்கிட்ட வேலையை ரொம்ப அழகாக பண்ணுவீங்க. இந்த டயத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய முயற்சிகளை சின்ன சின்ன பின்னடைவுகள் எல்லாமே இருக்குது. இந்த வாரம் தனுசு ராசிக்காரங்க பெருமாள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, இது மிக மிக சிறப்பு. முயற்சிகள் இருக்கிற அந்த தடைகள் எல்லாமே விலகும் வழிபாட்டின் மூலமாக. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும். எடுத்துக்கிட்ட வேலையை வந்து ரொம்ப அழகாக செஞ்சு முடிச்சிருவீங்க. இந்த வழிபாட்டின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு வச்சுக்கோங்க. அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இதுவரைக்கும் தனுசு ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.